வெல்கம் யுவர்ஸ். நம்ம சேனலில் டீப் லேர்னிங் சீரீஸ் வீடியோ லான்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மாடியூல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் மாடியூல் பார்க்க போகிறோம். ஸோ மாடியூல் 2 என்னென்னா நியூரல் நெட்வொர்க் பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நியூரான் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஹியூமனோட பிரெயினில் மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குது. ஒரு நியூரான் என்ன பண்ணும் அப்படின்னா சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணும், அதை ப்ராசஸ் பண்ணும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நியூரானுக்கு அதை பாஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதே கான்செப்டை தான் நம்ம கம்ப்யூட்டர்லேயும் காப்பி பண்ணியிருக்கோம். அதை தான் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் நியூரான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் நியூரானுக்கும் இன்புட்ஸ் இருக்குது, அதை கால்குலேட் பண்ணும், அதுக்கப்புறம் அதை அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன்புட்ஸ், வெயிட்ஸ், பயாஸ், அவுட்புட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் நியூரானோட பார்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இன்புட்ஸ் அப்படின்றது இது வந்து டேட்டா, எக்ஸாம்பிள் ஹவுஸ் சைஸ், நம்பர் ஆஃப் ரூம்ஸ், லொக்கேஷன், இதெல்லாமே. வெயிட்ஸ் அப்படின்றது அந்த இன்புட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டண்ட் இன்புட்டுக்கு ஹை வெயிட்டும், லெஸ் இம்பார்ட்டண்ட்டுக்கு லோ வெயிட்டையும் கொடுக்கும். ஓகேங்களா? பயாஸ் அப்படின்னா நியூரானுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் மாதிரி. அவுட்புட் அப்படின்றது இதோட ஃபைனல் ரிசல்ட், லைக் எஸ்ஆர் நோவாக இருக்கலாம், இல்லை ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன், இந்த மாதிரி வர்றது அவுட்புட். ஸோ சிம்பிளாக சொன்னால் இன்புட் ப்ளஸ் இம்பார்ட்டன்ஸ் ப்ளஸ் ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்தது தான் அவுட்புட். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன். ஸோ இதில் மேக்ஸ் கொஞ்சம் பார்ப்போம், பட் சிம்பிள் தான். ஸோ அவுட்புட்ன்றது இன்புட் இன்டூ வெயிட் ப்ளஸ் பயாஸ். அதாவது இன்புட்டையும் வெயிட்டையும் மல்டிப்ளை பண்ணி அதில் பயாஸை ஆட் பண்ணினா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இதுவே மல்டிபிள் இன்புட்ஸ் இருந்துச்சுன்னா இன்புட் 1 இன்டூ வெயிட் 1, இன்புட் 2 இன்டூ வெயிட் 2, அதுக்கப்புறம் அதில் பயாஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு அனுப்புவோம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான் டிசைட் பண்ணும் நியூரான் வந்து ஃபயர் ஆகணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் சிங்கிள் லேயர் வெர்சஸ் மல்டி லேயர் நெட்வொர்க். சிங்கிள் லேயர் நெட்வொர்க்னால் இன்புட் வந்து டைரெக்டாக அவுட்புட்டுக்கு போகும். இது சிம்பிளான ப்ராப்ளம்ஸுக்கு ஓகே. பட் மல்டி லேயர் நெட்வொர்க் அப்படின்னா இன்புட், அதுக்கப்புறம் ஹிடன் லேயர்ஸ், அதுக்கப்புறம் தான் அவுட்புட். ஹிடன் லேயர்ஸில் என்ன நடக்கும்னா ப்ராப்ளமை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீப்பாக லேர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டை தான் டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ஒய் ஸ்டாக்கிங் நியூரான்ஸ் இன்க்ரீசஸ் பவர். நியூரானோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். சிங்கிள் நியூரான், அதுக்கப்புறம் லேயர், அதுக்கப்புறம் ஸ்டாக்டு நியூரான். சிங்கிள் நியூரான்ன்றது ஒரு இன்புட், ஒரு நியூரான், ஒரு அவுட்புட். லேயர் அப்படின்றது ஒரு இன்புட், மல்டிபிள் நியூரான்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அவுட்புட். ஸ்டாக்டு நியூரான் அப்படின்றது ஒரு இன்புட், லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, அதுக்கப்புறம் தான் அவுட்புட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். சிங்கிள் நியூரான் என்ன பண்ணுன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறது. அதாவது சிம்பிளாக வந்து எஸ்ஆர்னோ டைப்பில் இருக்கும், அதாவது ஸ்ட்ரைட் திங்கிங்காக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் சிங்கிள் நியூரான். பட் நியூரான்ஸை ஸ்டாக் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் லேயர் என்ன பண்ணுன்னா சிம்பிள் பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் லேயர் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் லேயர்ஸ்லாம் ரொம்பவும் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரெகக்னிஷன். ஃபஸ்ட் லேயர் எட்ஜஸ் டிடெக்ட் பண்ணும், நெக்ஸ்ட் லேயர் ஐஸ், நோஸ் டிடெக்ட் பண்ணும், லாஸ்ட் லேயர் ஃபுல் ஃபேஸையே ரெகக்னைஸ் பண்ணும். ஸோ நியூரான்ஸை ஸ்டாக் பண்ணினா மிஷினுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் யோசிக்கிற ஒரு கெப்பாசிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்டாக்கிங் நியூரான்ஸ் அலோவ்ஸ் அ மாடல் டு லேர்ன் ஹையரார்கியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ். தட்ஸ் ஒய் டீப் லேர்னிங் ஒர்க்ஸ் வேர் ட்ரெடிஷ்னல் எம்எல் ஃபெயில்ஸ். ஓகேங்களா? ஓவராலாக பார்த்தோன்னா இந்த மாடியூலில் நம்ம நியூரான்னா என்ன, இன்புட்ஸ், வெயிட்ஸ், பயாஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் சிம்பிள் மேக்ஸ் பார்த்துருக்கோம். சிங்கிள் லேயர் வெர்சஸ் மல்டிபிள் லேயர் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். எதனால் டீப் நெட்வொர்க்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? மாடியூல் 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மாடியூல் வந்து மாடியூல் 3 ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.